வணக்கம். இண்டிகேட்டர் ட்ரேடர் ஸ்டடீஸில் போயிட்டு பொலிஞ்சர் பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வைங்க. நான் வந்து இப்போ வந்து கைட்டோட இதுதான் யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தா தெரியும், கைட்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து ட்ரேடிங் யூஸ் பண்ணல. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ யூஸ்வலாக பொலிஞ்சர் பேண்ட் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொலிஞ்சர் பேண்ட் வந்து ரெண்டு விதத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து பிரேக் அவுட்டு, இன்னொன்று வந்து ரிவர்சல். இந்த மாதிரியான ரிவர்சலுக்கு இப்போ இந்த மாதிரி பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து பிரேக் அவுட் கொடுக்குது. இப்படி பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா ஒரு வாக் நடக்கும். பொலிஞ்சர் பேண்டில் வந்து ஒரு வாக் நடக்கும். அதாவது தொடர்ந்து வந்து இப்படி ரெட் கேண்டில்ஸாகவே இருக்கும், இல்லைனா தொடர்ந்து வந்து இப்படி க்ரீன் கேண்டில்ஸாகவே இருக்கும். நான் வந்து இதை ப்ளூவாக வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து பொலிஞ்சர் வாக் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இந்த மாதிரியான பொலிஞ்சர் வாக்ஸை தான் எடுக்க போகிறோம். நேற்று நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், மோபோ பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மோபோ பேண்ட்ஸில் நான் வந்து இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து டெவலப் பண்ணேன். இது வந்து நல்லாவே இருக்குது. அந்த மோபோ பேண்ட்ஸ் வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் வந்து கமெண்ட்டில் வந்து அதை நான் பின் பண்ணுறேன். அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க, மோபோ பேண்ட்ஸில் எப்படி ட்ரேட் பண்ணுறோன்னு. அது வந்து இன்னொரு ஸ்ட்ராட்டஜி, பட் அதே கான்செப்டில் இது வந்து பில்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ வந்து 22ன்றதை நான் என்ன பண்ணுறேன்னா 10.0.8. ஓகே, ஸோ இந்த செட்டிங்ஸ் ரொம்ப முக்கியம். 10.0.8 இந்த செட்டிங்ஸை நான் இப்போ வந்து எடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து இது கீழே வருது. இந்த பேண்டு கீழே வந்த உடனே நம்ம வந்து செல் பண்ணுவோம். இந்த பேண்டுக்கு இப்படி மேலே போன உடனே நம்ம வந்து பை பண்ணுவோம். இதில் வந்து நிறைய வந்து ஒரு ஃபேக் என்ட்ரிஸும் இருக்கும். இந்த ஃபேக் என்ட்ரிஸை வந்து அவாய்ட் பண்ண முடியுமானா இந்த ஃபேக் என்ட்ரிஸை அவாய்ட் பண்ணலாம். எப்படின்னா மேபி நீங்கள் ஒரு மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணலாம், இல்லை ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ரீஜன் போயிடுச்சுன்னா இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். இல்லை ஒரு டைவர்ஜன்ஸ் இருக்கும்போது நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். எல்லாமே வந்து கிளியராக இருக்கும்போது இதை நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல டைவர்ஜன்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். ஆர்எஸ்ஐ போட்டோன்னா இந்த இடத்துல வந்து ஆல்மோஸ்ட் ப்ரைஸ் மேக்ஸ் ஈக்குவல் ஹை. இந்த இடத்துல பாருங்கள். இதில் வந்து எப்படி இதை காட்டுறதுன்னு தெரியல. இந்த ட்ரேடிங் வியூனா ஜஸ்ட் நம்ம லைன் போட்டு இப்படி சட்டுன்னு காட்டிடலாம். இதில் அப்படி காட்ட முடியல. சரி, ஓகே. இந்த இடத்துல பாருங்கள், ப்ரைஸ் மேக்ஸை இந்த இடத்துல ப்ரைஸ் மேக்ஸை ஈக்குவல் ஹை, ஆர்எஸ்ஐ மேக்ஸை லோவர் ஹை. ஸோ இந்த இடத்துல டைவர்ஜன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ட்ரேட்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் கீழே வர்றதை நீங்கள் வந்து என்ட்ரிஸ்க்கு எடுக்கலாம். இதை வந்து இப்படி யூஸ் பண்ணலாம். ஒரு ஆர்எஸ்ஐ இல்லைனா ஒரு மூவிங் ஆவரேஜ் போட்டு டுவர்ட்ஸ் ட்ரெண்ட்லேயே இருக்கலாம், அகெயின்ஸ்ட் ட்ரெண்ட் போகாமல் பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியே வந்து ஒரு ட்ரெண்ட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி தான். பட் இதை வந்து நம்ம இப்படி யூஸ் பண்ண போகிறதில்ல. இதுக்கு இன்னொரு விதமான ஒரு விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பொலிஞ்சர் பேண்டை எடுத்துடுறேன். பொலிஞ்சர் பேண்டை எடுத்துட்டு இச்சிமோக்கு அப்படின்னு சொல்லி போடுறேன். நான் வந்து ஏன் வந்து முன்னாடி அந்த ஆர்எஸ்ஐ போட்டு சொல்லணும்னா அப்படியும் வந்து அதை ட்ரேட் பண்ணலாம். அதை பற்றியான ஒரு பேக் டெஸ்டிங் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆர்எஸ்ஐ வச்சு அந்த பொலிஞ்சர் பேண்ட்ஸோட நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலான்றதை அதை பற்றி நான் அப்புறம் போடுறேன். பட் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. இப்போது இந்த இச்சிமோக்குள்ள பார்த்துருப்பீங்க, ஒரே வந்து இந்த மாதிரி இருக்கும், ஒரு க்ளவுடு, இந்த மாதிரி வந்து ஒரு சிக்கு ஸ்பேனு, இது வந்து ஒரு மூவிங் ஆவரேஜ் மாதிரி வச்சுக்கோங்களேன், கிராஸ் ஓவர். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வெறும் க்ளவுட்ஸ் மட்டும் தான் எடுக்க போகிறோம். இந்த இடத்துல நம்ம வெறும் க்ளவுட்ஸ் தான் எடுக்க போகிறோம். சிக்கு ஸ்பேன் வேணும்னா பார்த்துக்கலாம், அதை பற்றி நான் சொல்கிறேன். பட் இந்த இதை நம்ம எடுக்க போகிறதே இல்லை. எது இந்த ரெட் அண்ட் ப்ளூ இருக்குல்ல, இந்த லைன்ஸ் எடுக்க போகிறதே இல்லை. ஸோ இச்சிமோக்குவை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் வந்து இதுக்கு மேலே இருந்துச்சு, அதாவது இந்த க்ளவுடுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா ப்ரைஸ் வந்து அப்பு, இந்த க்ளவுடுக்கு கீழே இருந்துச்சுன்னு சொன்னோன்னா ப்ரைஸ் வந்து டவுனு. ஓகே, ஸோ இதை தான் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். இந்த இண்டிகேட்டர்லேருந்து ஒரே ஒரு கான்செப்ட் தான் எடுத்துக்க போகிறோம். சிக்கு ஸ்பேனை பற்றி வேணுமா வேணாமான்றது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அதை நான் எப்படின்றது மட்டும் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இச்சிமோக்குள்ள நம்ம என்ன கான்செப்ட் எடுக்க போகிறோம், ப்ரைஸ் வந்து அதாவது கேண்டல்ஸ் வந்து க்ளவுடுக்கு மேலே இருந்தால் பை, கீழே இருந்தால் செல்லு. ஓகே, ஸோ இந்த ஒரு கான்செப்டை இச்சிமோக்குள்ள யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து என்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ண போகிறோன்னா ரெயின்போ மூவிங் ஆவரேஜ். ஸோ ரெயின்போ மூவிங் ஆவரேஜ் ஒன்றும் கிடையாது, நிறைய மூவிங் ஆவரேஜஸை எடுத்து போட்டிருக்கிறதா. எங்கே போய் செட்டிங்ஸில் பார்க்கணும், ஓகே இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெயின்போ இதை நிறைய இருக்குல்ல, SMA1 SMA2 இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ எல்லாமே வந்து ஒன்றா எடுத்து போட்டது தான் வந்து இந்த ரெயின்போ மூவிங் ஆவரேஜ். ஸோ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோன்னா, இந்த ரெயின்போ மூவிங் ஆவரேஜ், இந்த கேண்டல் வந்து இந்த ரெயின்போ மூவிங் ஆவரேஜுக்கு மேலே போச்சுன்னா பை, இதுக்கு கீழே வந்துச்சுன்னா செல் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். பட் இதுலேயும் வந்து நிறைய வந்து ஒரு ஃபேக் என்ட்ரிஸ் இருக்கும். ஸோ இப்போது என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 3 இண்டிகேட்டர்ஸையும் ஒன்றா வந்து கம்பைன் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு திரும்ப வந்து பொலிஞ்சர் பேண்டுக்கு போகிறேன். பொலிஞ்சர் பேண்டில் போயிட்டு 10.8, ஏன் 0.8ன்னு கேட்கலாம். யூஸ்வலாக வந்து மோடிஃபைடு பொலிஞ்சர் பேண்ட்ஸ் வந்து 0.8 தான் போட்டு எடுப்பாங்க. அதில் வந்து மோபோ பேண்ட்ஸே பார்த்தீங்கன்னா அதில் இன்னும் சில செட்டிங்ஸ்லாம் இருக்கும். பட் நம்ம வந்து அவ்வளோ போக மாட்டோம். ஜஸ்ட் வந்து
10.8 இதையே நம்ம வந்து எடுத்துப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 10.8 வந்து உங்களுக்கு வந்துருச்சு. இது வந்து அப்படியே இருக்கட்டும். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா திரும்ப வந்து இச்சிமோக்கு போகிறோம். ஸோ திரும்ப இச்சிமோக்கு போயிட்டோம். பட் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா இச்சிமோக்குவை வந்து கீழே எடுத்துகிட்டு போகிறோம். நியூ பேனல் இந்த இடத்துல பாருங்கள், பேனல் வந்து நியூ பேனல். ஸோ இது வந்து நியூ பேனலுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ இது எல்லாமே ட்ரேடிங் வியூவில் இருக்கும். நான் ஏன் வந்து கைட்டை யூஸ் பண்ணுறேன், இதுக்கு வந்து ட்ரேடிங் வியூ யூஸ் பண்ணிடலாமே, சார்ட் நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு தான் வந்து ஒரு விஷயம் இங்கே பண்ணுறோம். இப்போது இந்த இடத்துல வந்து ரெயின்போ மூவிங் ஆவரேஜ், ஓகேவா? ஸோ இந்த ரெயின்போ மூவிங் ஆவரேஜ் வந்துருச்சுல, இந்த ரெயின்போ மூவிங் ஆவரேஜையும் நம்ம இப்போது எங்கே எடுத்துகிட்டு போக போகிறோம்னா கீழே எடுத்துகிட்டு போக போகிறோம். நியூ பேனலாக பேனல் 2 இந்த இடத்துல பேனல் 2க்கு வந்து எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ இப்போது இதுதான் வந்து இண்டிகேட்டர் மேலே இண்டிகேட்டர். இது வந்து ட்ரேடிங் வியூவில் அவ்வளோ சரியாக பெர்ஃபெக்டாக வர்றதில்லை. பட் இதில் வந்து நல்லா வருது. ப்ளஸ் 3 இண்டிகேட்டரும் வந்து ட்ரேடிங் வியூவில் யூஸ் பண்ண முடியாது. 2 இண்டிகேட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த க்ளவுட் இருக்குல்ல, இந்த க்ளவுடுக்கு கீழே இந்த மூவிங் ஆவரேஜ் ஃபுல்லாக வரணும். இந்த க்ளவுடுக்கு கீழே இந்த மூவிங் ஆவரேஜ், அதாவது இந்த ரெயின்போ மூவிங் ஆவரேஜ் வந்துச்சுன்னா நம்ம செல் எடுப்போம். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த க்ளவுடுக்கு கீழே இந்த ரெயின்போ மூவிங் ஆவரேஜ் வந்துச்சுன்னா செல் எடுப்போம். இந்த க்ளவுடுக்கு மேலே ரெயின்போ மூவிங் ஆவரேஜ் போச்சுன்னா பை எடுப்போம். யூஸ்வலாக நம்ம என்ன கான்செப்ட் பார்த்தோம், இப்போ ப்ரைஸ் வந்து க்ளவுடுக்கு மேலே இருந்தால் பை, ப்ரைஸ் வந்து க்ளவுடுக்கு கீழே இருந்தால் செல் அப்படின்றத இச்சிமோக்குலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். ப்ளஸ் ரெயின்போலேருந்து என்ன எடுப்போம், ரெயின்போலேருந்து ஒரு கேண்டல் வந்து மேலே பிரேக் அவுட் வச்சா என்ட்ரி எடுப்போம். யூஸ்வலாக ரெயின்போவில் வந்து அப்படி தான் பார்ப்போம். ஒரு ட்ரெண்டை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து எப்போல்லாம் வந்து ப்ரைஸ் வந்து இந்த ரெயின்போக்கு மேலே க்ளோஸ் வைக்குதோ அப்போல்லாம் நம்ம வந்து என்ட்ரிஸ் எடுப்போம். இதை இப்போ அப்படியே என்ன பண்ணுறோன்னா, அந்த கேண்டில்ஸாக இல்லாமல் இந்த ரெயின்போ இருக்குல்ல, இந்த ரெயின்போவே இச்சிமோக்குக்கு மேலே க்ளோஸ் வைக்குது. பாருங்கள், இந்த இடத்துல இந்த ரெயின்போ வந்து இச்சிமோக்குக்கு மேலே இப்போது க்ளோஸ் வைக்குது, இந்த இச்சிமோக்கு க்ளவுடுக்கு மேலே. ஸோ இந்த இடத்துல வந்து இச்சிமோக்குக்கு மேலே க்ளோஸ் வைக்கும் போது நம்ம வந்து என்ட்ரிஸ்க்கான பை என்ட்ரிஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்ப்போம். இப்போ ஏன்னா இது வந்து மேலே க்ளோஸ் வச்சிருக்கு, இந்த க்ளவுடுக்கு மேலே ரெயின்போ வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ பை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்குறோம். இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஃபேக் என்ட்ரி அவாய்ட் ஆயிடுச்சா, இன்னும் வந்து க்ளவுடுக்கு மேலே தான் இந்த ரெயின்போ இருக்குது. இந்த இடத்துல ஃபேக் என்ட்ரி அவாய்ட் ஆயிடுச்சா, இந்த இடத்துல ஃபேக் என்ட்ரி அவாய்ட் ஆயிடுச்சா. ஸோ நிறைய ஃபேக் என்ட்ரிஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். இப்போது இந்த இச்சிமோக்குள்ள இந்த சிக்கு ஸ்பேன் எதுக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த சிக்கு ஸ்பேன் என்னன்னா, நீங்கள் என்ட்ரி எடுக்கும் போது இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்க வச்சுக்கோங்க, என்ட்ரி எடுக்கும் போது இந்த சிக்கு ஸ்பேன் வந்து க்ளவுடுக்கு மேலே இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இந்த சிக்கு ஸ்பேனை பற்றி தெரியாதவங்க, இந்த சிக்கு ஸ்பேன் வந்து 26 கேண்டில்ஸ் வந்து அவையில் இருக்கும். அது எப்படி போய் மெஷர் பண்ணுறதுங்க? ஓகே, இந்த இடத்துல இருக்குது மெஷரில் வந்து இப்போ இந்த இடத்துல இது கிராஸ் ஓவர் தருதுன்னா சிக்கு ஸ்பேன் வந்து இந்த இடத்துல இருக்குங்க. 26 கேண்டில்ஸ் அவையில் இருக்கும். இதில் எதுவும் வரமாட்டேங்குது. நான் சிக்கு ஸ்பேனை பற்றி ஒரு வீடியோ போடும்போது தெரியும். வேணும்னா இப்போ கூட சிக்கு ஸ்பேனை விட்டுருங்க. நான் சிக்கு ஸ்பேனில் இன்னொரு ஸ்ட்ராட்டஜிஸ் 2-3 ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சுருக்கேன். அதில் நான் கிளியராக காட்டுறேன். இப்போதைக்கு வேணால் இதை கூட விட்டுருங்க. பட் சிக்கு ஸ்பேனை பற்றி தெரிஞ்சவங்க என்ன பண்ணுங்கன்னா, இது வந்து 26 கேண்டில்ஸ் பிஹைண்டில் இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து இது இண்டிகேட்டர் கிராஸ் பண்ணுதுன்னா இது எங்கே இருக்கும்னா, இது எங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ இந்த சிக்கு ஸ்பேன் வந்து க்ளவுடுக்கு மேலே இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. பட் அது வந்து அவசியம் இல்லை, அது வந்து ஒரு ஆப்ஷனல் தான். ஸோ அதை பற்றி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா, இப்போது ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து இந்த க்ளவுடுக்கு மேலே இந்த ரெயின்போ மூவிங் ஆவரேஜ் வந்து ஃபுல்லும் கிராஸ் ஓவர் தருதான்னு சொல்லி பார்க்குறோம். இப்போது க்ளவுடுக்கு மேலே இந்த ரெயின்போ மூவிங் ஆவரேஜ் வந்து ஃபுல்லும் கிராஸ் ஓவர் கொடுத்துருச்சு. கிராஸ் ஓவர் கொடுத்த உடனே இப்போ நம்ம எங்கே என்ட்ரி போகிறது? ஃபுல்லும் கிராஸ் ஓவர் கொடுத்துருச்சு, ஓகே. பட் என்ட்ரி போகிறது எங்கன்னு சொல்லி தெரியணும்ல. என்ட்ரி போகிறது எங்கன்னா இந்த இடத்துல எப்போ வந்து ஒரு கேண்டல் இந்த பொலிஞ்சர் பேண்டுக்கு மேலே க்ளோஸ் வைக்குதோ, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டல் பொலிஞ்சர் பேண்டுக்கு மேலே க்ளோஸ் வைக்குது. ஸோ இமீடியட்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அடுத்த கேண்டலோட ஓப்பனிங்லேயே நீங்கள் வந்து லாங் போவீங்க. இந்த இடத்துல பார்க்கலாம், அடுத்த கேண்டில் ஓப்பனிங்கே லாங் போயிட்டு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் போடுவீங்க. ஸ்விங்லோ தான் ஸ்டாப் லாஸ் போட்டே ஆகணும், ஒரு வழியே இல்லை. ஸ்விங்லோவில் வந்து ஸ்டாப் லாஸ் போடுவீங்க. இல்லைனா மோஸ்ட்லி என்ன பண்ணலாம்னா இந்த பிரேக் அவுட் கேண்டல் கீழையும் ஸ்டாப் லாஸ் போடலாம். அது வந்து உங்களோட சௌகரியத்தை பொறுத்தது. ரெண்டுமே வந்து கரெக்டான மெத்தட் தான். பட் என்னன்னா, ஸ்டாப் லாஸ் அடிக்கிற விதம் வந்து 2 ஸ்ட்ராட்டஜிக்கும் மாறும். பட் ஓவரால் வந்து ரெண்டுமே ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும். ஸோ நவ் எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல வந்து ஒரு 1:2க்கு எய்ம் பண்ணுவீங்க. அதே போல தான் இங்கே இந்த இடத்துல என்ன நடக்குது, இதில் வந்து கொஞ்சம் எர்லியான என்ட்ரிஸ் கிடைக்கும். இப்போ நீங்கள் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணிங்கன்னா, இப்போ ஒரு மூவிங் ஆவரேஜ் வந்து இந்த இடத்துல எங்கன்னா வந்து ஒரு என்ட்ரி தருது வச்சுக்கோங்களேன், பார்த்துடலாம் அதை. இப்போது இந்த இடத்துல வந்து மூவிங் ஆவரேஜ் போடுறோம். ஜஸ்ட்டு வந்து ஒரு மூவிங் ஆவரேஜ், நார்மலாக ஒரு மூவிங் ஆவரேஜ் எடுத்து போடுறேன். 15 இருக்குது. ஐ எம் கீப்பிங் இட் அஸ் 200. ஏன்னா ட்ரெண்டு கண்டுபிடிக்க 200 வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஏரியாவில் தான், இந்த ஏரியா கீழே தான் வந்து 200 டே மூவிங் ஆவரேஜ் கீழே இந்த இடத்துல தான் வந்து ப்ரைஸ் வருது. பட் இந்த இடத்துல நீங்கள் வந்து எடுக்கும் போது ஒரு
மூவிங் ஆவரேஜ் வந்து இந்த ரெயின்போ மூவிங் ஆவரேஜ் வந்து இந்த இச்சிமோக்கு கிளவுடு கீழே இந்த இடத்துல ஃபுல்லும் கிராஸ் ஓவர் தருது கரெக்டாக. இந்த இடத்துல கிராஸ் ஓவர் தரும்போது நீங்கள் பார்க்குறீங்க பேண்டு கீழே எந்த கேண்டல் க்ளோஸ் வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல முடியுது, கிராஸ் ஓவர் வந்து இந்த இடத்துல முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மார்க்கெட் சைட் பேஸில் போகுது. ஒரு கேண்டல் வந்து இதுக்கு கீழே க்ளோஸ் வைக்குது கரெக்டாக. ஒரு கேண்டல் வந்து இந்த பேண்டுக்கு கீழே க்ளோஸ் வைக்குது. இமீடியட்டாக என்ன பண்ணுவீங்க, இமீடியட்டாக இந்த இடத்துல வந்து ஷார்ட் போவீங்க, இந்த ஸ்விங் ஹைக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போடுவீங்க, எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல வந்து 1:2 வந்து உங்களுக்கு அச்சீவ் ஆயிருக்கும். இப்படி ட்ரேட் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் மூவிங் ஆவரேஜ் போட்டு ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் இந்த இடத்துல ஒரு லேட் என்ட்ரி தான் கிடச்சிருக்கும். இது நம்ம எங்கே என்ட்ரி ஆயிருப்போம், 26,071. பட் இது வந்து நம்ம எங்கே என்ட்ரி ஆயிருப்போம், 26,048. கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 பாயிண்ட் கிட்ட வச்சுக்கோங்களேன். அவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ அந்த எர்லியான என்ட்ரியை பிடிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இப்படி யூஸ் பண்ணுறோம் 200 டே மூவிங் ஆவரேஜ் இல்லாமல். இன்கேஸ் உங்களுக்கு 200 டே மூவிங் ஆவரேஜ் வேணும்னா அதையும் போட்டு யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் நான் வந்து அது எடுக்கல. நீங்கள் ஃபில்டருக்கு வேணும்னா அதை கூட போட்டுக்கலாம், இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக எனக்கு வந்து ட்ரெண்டு கண்டுபிடிக்கணும்னா. ஸோ இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து நிஃப்டி சார்ட் தான். ஸோ என்ன பண்ணுது, மூவிங் ஆவரேஜ் வந்து இந்த இடத்துல ஒரு இச்சிமோக்கு கிளவுடுக்கு மேலே கம்ப்ளீட்டாக கிராஸ் ஓவர் கொடுத்துருச்சு கரெக்டாக. ஸோ இப்போ நம்ம பை என்ட்ரி பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பை என்ட்ரியே கிடைக்கல. இந்த இடத்துல பாருங்கள், பை என்ட்ரியே கிடைக்கல. எந்த கேண்டலுமே வந்து ஒரு பேண்டுக்குள்ளே இருந்து வெளியே போய் க்ளோஸ் வைக்கவே இல்லை. ஸோ நம்ம எந்த என்ட்ரியும் எடுக்க மாட்டோம். இந்த இடத்துல வந்து பை என்ட்ரிஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறோம். அதுக்கு அடுத்து என்ன பண்ணுது, இந்த ஏரியாவில் ரெயின்போ மூவிங் ஆவரேஜ் வந்து கிளவுடுக்கு கீழே வருது தெரியுதா. இந்த இடத்துல வந்து ரெயின்போ மூவிங் ஆவரேஜ் கிளவுடுக்கு கீழே வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டல் வந்து இந்த பொலிஞ்சர் பேண்டுக்கு மேலே க்ளோஸ் வைக்குது. பட் இது வந்து ஒரு ஃபேக் என்ட்ரி. இந்த ஃபேக் என்ட்ரியை இப்போ நம்ம அவாய்ட் பண்ணுறோம். அதுக்கு அடுத்து ஒரு கேண்டல் வந்து பொலிஞ்சர் பேண்டுக்கு கீழே க்ளோஸ் வைக்குது. இமீடியட்டாக என்ன பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு புட் ஆப்ஷனை விற்பீங்க, இல்லை ஃபியூச்சர்ஸ்னா வந்து புட் ஆப்ஷனை வாங்குவீங்க, ஃபியூச்சர்ஸ்னா வந்து விற்றுவீங்க, இப்போ கால் ஆப்ஷன்ஸை விற்பீங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுவீங்க. இதெல்லாம் பண்ணிட்டு இதுக்கு மேலே இந்த ஸ்விங் ஹைக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போடுவீங்க, எய்மிங் ஃபார் 1:2. அது கண்டிப்பாக 1:2 வந்து போயிட்டு அடிச்சிருச்சு. ஏன் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து ட்ரெண்ட் வந்து கண்டுபிடிக்கிறது ஈஸினா, ஒரு ரெயின்போ மூவிங் ஆவரேஜ், அதாவது ஒரு இண்டிகேட்டரே இன்னொரு இண்டிகேட்டருக்கு கீழே போகுது. ஸோ இண்டிகேட்டர்ஸ் ஆன் இண்டிகேட்டர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். பட் என்ன ஒரே விஷயம், இண்டிகேட்டர் ஆன் இண்டிகேட்டர்ஸ் வந்து கரெக்டாக வந்து நம்ம ட்ரேட் பண்ணணும். தப்பாக போட்டோம்னா இண்டிகேட்டர்ஸ் மேலே இண்டிகேட்டர்ஸ் வந்து ஏடாக்கூடமான ரிசல்ட்ஸ் கொடுத்துரும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வந்து ரெயின்போ மூவிங் ஆவரேஜ் வந்து இச்சிமோக்கு கிளவுடுக்கு மேலே கிராஸ் ஆயிடுச்சு கரெக்டாக தெரியுதா. இதுக்கு மேலே வந்து க்ளீனாக வந்து கிராஸ் ஆயிடுச்சு. கிராஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வெயிட் பண்ணுறோம் எப்போ வந்து பேண்டுக்கு மேலே ஒரு கேண்டல் க்ளோஸ் வைக்குதுன்னு. எங்கே நடக்குதுன்னா இந்த ஏரியாவில் பேண்டுக்கு மேலே ஒரு கேண்டல் வந்து க்ளோஸ் வைக்குது. க்ளோஸ் வச்ச உடனே நீங்கள் வந்து ஒரு கால் ஆப்ஷன் வாங்குவீங்க, செல்லர்ஸாக இருந்தால் புட்டை செல் பண்ணுவீங்க, ஃபியூச்சர்ஸாக இருந்தால் பை பண்ணுவீங்க. ஸோ இதுக்கு கீழே இந்த ஸ்விங்கில் கீழே ஸ்டாப் லாஸ் போடுவீங்க, எய்மிங் ஃபார் 1:2. அப்படியே வேலை விட்டிங்கன்னா அது 1:2 வந்து ஈஸியாக வந்து அச்சீவ் ஆயிருக்கும். ஸோ இதில் வந்து 100% வந்து எல்லா ட்ரேட்ஸும் வின் பண்ண முடியுமானா அப்படியெல்லாம் வின் பண்ண முடியாது. 100% ட்ரேட்ஸ்லாம் வின் பண்ண முடியாது. பட் யோசிச்சு பாருங்கள், நீங்களே ஜஸ்ட் ஒரு நார்மலாக ஒரு லாஜிக்கோட யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஒரு இண்டிகேட்டர் மேலே கரெக்டான ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளை போட்டு எடுக்கும் போது ஒரு 10ல் 4 ட்ரேட் வின் பண்ண மாட்டிங்களா 1:2 வச்சு. ஜஸ்ட்டு 10ல் 4 ட்ரேட் வின் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி மட்டும் யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக 10ல் 4 ட்ரேடு வின் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து கீழே வந்துருச்சு. இந்த இடத்துல வந்து இது கீழே வந்துருச்சு. இந்த க்ளவுடு கீழே வரும்போது நம்மளுக்கு வந்து இந்த ஏரியா, ஆக்சுவலாக இந்த கேண்டில் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக கீழே க்ளோஸ் வைக்குது. ஸோ இந்த எந்த இடத்துல ஸ்விங் ஹை வந்து இங்கே இருக்குது. இவ்வளோ தூரம் வந்து சம்டைம்ஸ் கிடைக்கும். இவ்வளோ தூரம் போடணுமான்னு சொல்லி நம்மளுக்கு தெரியல. நம்ம வந்து என்ன பண்ணலாம், அட்லீஸ்ட் ஒரு பேண்டுக்கு மேலேயாவது வந்து ஸ்டாப் லாஸை போட்டுக்கலாம். பட் யூஸ்வலாக வந்து ஸ்விங் ஹை அண்ட் ஸ்விங் லோ தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கில் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு நான் பழகியிருக்கேன். அப்படியே உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா மேபி பேண்டு கிட்ட போட்டுக்கலாம், அவ்வளோதான். அப்புறம் வி ஆர் எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல பாருங்கள் 1:2 ஈஸியாக அச்சீவ் ஆயிருக்குமா. கண்டிப்பாக மேபி அன்னைக்கு அச்சீவ் ஆகலைனா கூட மறுநாள் கூட அச்சீவ் ஆயிருக்கும். நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மறுநாளும் வந்து இது வந்து அச்சீவ் ஆகியிருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம இண்டிகேட்டர்ஸ் மேலே இண்டிகேட்டர்ஸை போட்டு ட்ரேட் பண்ணுவோம். சேம் தான் இங்கே இந்த இடத்துல வந்து பேண்டு கீழே வந்து இந்த மூவிங் ஆவரேஜ் வருது, ரெயின்போ மூவிங் ஆவரேஜ். அப்போ வந்து இந்த கேண்டல் வந்து கீழே க்ளோஸ் வைக்குது. க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் ஸ்விங் ஹை இங்கே இருக்குது. ஸோ ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால ஸ்விங் ஹை இந்த இடத்துல இருக்குது. ஸ்விங் ஹை நம்ம வந்து பேண்டுக்கு மேலே கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் போடுறோம். இந்த இடத்துல என்ன ஆகுது, ப்ரைஸ் போயிட்டு அப்படியே போயிட்டு ஸ்டாப் லாஸ் அடிக்குது. ஸோ 100% எதுவுமே ஒர்க் ஆகாது அப்படின்றதையும் நான் காட்டிட்டேன். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல
பட் 1:2 வைக்கிறதுனால கண்டிப்பாக மினிமம் குறைஞ்சபட்சம் 10க்கு 4 ட்ரேட் ஈஸியாக வின் பண்ணுவீங்க. ஒரு ட்ரேட் ஸ்டாப் லாஸ் அடிச்சது, பட் இந்த இடத்துல ட்ரேட் பாருங்க, மூவிங் ஆவரேஜுக்கு மேலே வந்து இந்த மூவிங் ஆவரேஜ் வந்து இந்த கிளவுடுக்கு மேலே போயிடுச்சு. கிளவுடுக்கு மேலே போகும்போது இந்த கேண்டில் வந்து இந்த பொலிஞ்சர் பேண்டுக்கு மேலே க்ளோஸ் வைக்குது. க்ளோஸ் வச்ச உடனே நீங்கள் லாங் போவீங்க, இந்த ஸ்விங் லோ இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடுவீங்க, ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து கிளவுடுக்கு கிட்ட நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். எய்மிங் ஃபார் 1:2 1:2 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஒரு ஃபேக் என்ட்ரி வருதா, இந்த ஃபேக் என்ட்ரி இது பாருங்க எவ்வளோ கிளியராக வந்து நம்மளால் வந்து அவாய்ட் பண்ண முடியுது. இன்கேஸ் இந்த இடத்துல ஏதாவது க்ளவுட் போட்டிருந்தோம்னா க்ளவுட் கீழேயும் வந்திருக்கும். மூவிங் ஆவரேஜ் இது போட்டிருந்தோம்னா இந்த மூவிங் ஆவரேஜ் கீழேயும் வந்திருக்கும். இல்லை பொலிஞ்சர் பேண்ட் போட்டு ட்ரேட் பண்ணுறோன்னா ப்ரைஸ் வந்து பொலிஞ்சர் பேண்ட் கீழேயும் வந்திருக்கும். பட் இந்த 3 இண்டிகேட்டர்ஸையும் ஒன்றா போட்டு கரெக்டாக எடுக்கும் போது ஒரு ஃபேக் என்ட்ரின்றது அவாய்ட் ஆகிடுது. பொலிஞ்சர் பேண்ட் கீழே வருது, பட் இந்த ரெயின்போ மூவிங் ஆவரேஜ் வந்து இந்த க்ளவுடு கீழே கம்ப்ளீட்டாக போகலை, நம்மளுக்கு வந்து அப்படியே ஹோல்ட் ஆகுது. ஸோ இவ்வளோ தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். நன்றி, பை.